தமிழ் நேரில் நேருக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. ஸோ ஆஷஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 2 நாள்ல முடிஞ்சு இப்போ முடிவடைஞ்சிருக்கு. இதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் நம்ம எஸ்பிடி ப்ரோ கூட. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இதுதான் எந்த அளவுக்கு எதை சொல்லி நான் இன்ட்ரோ கொடுத்தனோ அதுதான். ஆஷஸ் டெஸ்ட் 2வது நாள்லயே முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரெக்கார்ட் அப்படின்னே சொல்லலாம். டெஸ்ட் கிரிக்கெட் ஆஷஸ் கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே குறைஞ்ச பாய்ஸ் விளையாடப்பட்ட ஒரு டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னா அது அந்த அந்த ஒரு லிஸ்ட்ல இந்த டெஸ்ட் மேட்ச் 3வது இடத்தை பிடிக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த அந்த 2 டெஸ்ட் மேட்சஸ் கம்மியான பாய்ஸ் விளையாடப்பட்ட டெஸ்ட் மேட்சஸ் பார்த்துட்டீங்கன்னா 1880s நடந்த டெஸ்ட் மேட்சஸ் இங்கிலாந்து நடந்த 2 டெஸ்ட் மேட்சஸ் ஒரே சீரீஸ் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் 3வதா குறைஞ்ச பால்ல முடிஞ்ச டெஸ்ட் அப்படின்னா ஆஷஸ் டெஸ்ட் இதுதான். ஆஸ்திரேலியாவில் நடந்த கம்மியான பால்ஸ்ல விளையாடப்பட்ட ஆஷஸ் டெஸ்டும் இந்த டெஸ்ட் மேட்ச் தான் அப்படின்னு ரெக்கார்டு பண்ணியிருக்கு. ஸோ இதை பத்தி தான் நான் சொல்ல வரேன். என்னன்னா இதே டெஸ்ட் மேட்ச் இந்தியாவில் நடந்து ஒரு ஸ்பின் டாமினன்ட் மேட்சா இருந்துச்சு அப்படின்னா இந்நேரத்துக்கு இங்கிலாந்துலயும் சரி ஆஸ்திரேலியாலையும் சரி பேச்சுகள் எப்படி வந்திருக்கும், இந்நேரம் சோசியல் மீடியாஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எந்தெந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு. இங்கிலாந்துல இருந்து ஒருத்தர் வந்திருப்பாரு, இந்நேரம் பெரிய ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டு வந்திருப்பாரு. அடுத்த நாள் ஃபாக்ஸ் கிரிக்கெட்லயோ இல்ல இங்கிலாந்துடைய நியூஸ் பேப்பர்ஸ்லயோ சரி எந்த ஒரு பெரிய ஆர்டிக்கல் ஒரு ஒரு பக்கத்துக்கு ஃப்ரண்ட் பேஜை கவர் பண்ணி இல்ல ஸ்போர்ட்ஸ் காலத்தை ஒரு பக்கத்துக்கு இதுக்குன்னு டெடிகேட் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஆர்ஐபி டெஸ்ட் கிரிக்கெட், இந்தியா ஸ்பின் ட்ராக்கை போட்டு டெஸ்ட் கிரிக்கெட்டை கொண்டுட்டாங்க அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஃபாக்ஸ் கிரிக்கெட் அவங்களுடைய சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் இதே மாதிரிதான் வசைப்பாடி இருப்பாங்க. அதே மாதிரி நெட்டிசன்ஸும் ஆஸ்திரேலியன் இங்கிலாண்டை சப்போர்ட் பண்ற ஃபேன்ஸும் டெஸ்ட் கிரிக்கெட்டை இந்தியா அழிச்சிருச்சு, இந்தியாவுடைய பிக்சர்ஸ் ஸ்பின் ட்ராக்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டையே எப்படி சொல்றது, ஆஷஸ்க்கு ஒரு நியூஸ் பேப்பர் போட்டாங்கல்ல. ஆஷஸ் இங்கிலாந்துடைய ஆஷஸ் வந்து இங்கிலாந்து வந்து டெஸ்ட் பாடிஸை வந்து எரிச்சு ஆஷஸ் எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்டே கொண்டுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இங்கிலாந்துல உங்களுக்கு எப்படி சொல்றது, எங்களுக்கு நடந்த ஒரு நியாயம் உங்களுக்கு நடந்த ஒரு நியாயமா சார், உங்களுக்கு நடந்தா மட்டும் தக்காளி சட்னியா சார் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த டெஸ்ட் மேட்ச் இருந்திருக்கு. ஆஸ்திரேலியால 2 நாள்ல இந்த டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்கு. இந்தியாவில கூட ஒரு 2 நாள் நடக்கும், 3வது டே முடிவு போகும். ஸோ இப்போ என்ன சார் சொல்றீங்க, இதுக்கு என்ன சொல்ல வரீங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஆஸ்திரேலியால டெஸ்ட் கிரிக்கெட் அழிஞ்சிருச்சா, ஆஸ்திரேலியா ரெஸ்ட் இன் பீஸ் டெஸ்ட் கிரிக்கெட் இப்ப போடுவோமா அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வியா இருக்கு. ஸோ இது எந்த இடத்துல எப்படி சொல்றது, இந்த 2 நாள்ல முடிஞ்சது நீங்க எப்படி பாக்குறீங்க, இதுக்கு ரீசனாவும் என்ன பாக்குறீங்க? ஏன்னா எப்படி சொல்றது, ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸ் டாமினேட்டட் டெஸ்ட் மேட்சா தான் இருந்துச்சு. அன்டில் டிராவிஸ் ஹெட் அண்ட் மார்னஸ் லாபிஸ்கியன் சில பல ஸ்ட்ரோக்ஸ் ஒரு T20 ஃபார்ம் மாதிரி ஆடி கடைசியில் வின் பண்ணி கொடுக்கற முடியும். அது ஒரு பவுலர்ஸ் டாமினேஷன் கேமா தான் இருந்துச்சு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து எப்படி சொல்றது, யாருடைய ஃபால்ட் இல்ல யார் மேல வைக்கக்கூடிய பிளேமா நீங்க பாக்குறீங்க? இங்கிலாந்தோட அப்ரோச் மேலதான் நான் வந்து ஒரு சின்ன ஃபால்ட் நான் பாக்குறேன். நான் பிளேம்னு பார்த்தா இங்கிலாந்தோட அப்ரோச். அவங்க வந்து ஓவர் அட்டாக்கிங் ஸ்டின்ட்ல போனாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பிளாட் டெக்ல வந்து ஓவர் அட்டாக்கிங் இதுல போறது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அதுவே நீங்க வந்து அவே த வென்யூ ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி வென்யூஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்க அட்டாக்கிங்க்கு ரொம்ப ட்ரிக்கியா இருக்கும். நீங்க எடுத்த உடனே டபால் டுபில் அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. இவங்க வந்து இங்கிலாந்தோட மைண்ட் செட்டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக்கிங் பண்ணி நம்ம டாமினேட் பண்ணலான்னு. அதை வந்து ஸ்டார்க் வந்து ஓவர்ல உடைச்சாரு. வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஓவர்ல அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உடைச்சி தவிடுபொடி ஆக்குனாரு. அட்டாக்கிங்லாம் இங்க எடுபடாதுன்னு. அதுதான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து மோரலே பூஸ்ட் கொடுத்துச்சு. ஆனா இங்கிலாந்தோட அட்டாக்கிங் மோட்ல வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ண பிளேயர்னு பார்த்தா ஹாரி ப்ரூக் நான் சொல்லுவேன், கஸ் அட்கின்சன் சொல்லுவேன். இவங்க 2 பேரும் அதை வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணாங்க. அந்த கவுண்டர் அட்டாக்கா பக்காவா கொண்டு போனாங்க. எப்ப வந்து இவங்க 2 பேரும் அவுட் ஆனாங்களோ இங்கிலாந்துல வந்து கஸ் அட்கின்சன், ஹாரி ப்ரூக் கவுண்டர் அட்டாக் நல்லா கொண்டு போனாங்க. ஒரு ஸ்டார்ட் வந்து பென் டக்கெட் கொடுத்தாரு. இவங்க 3 பேர் தான் ஆஸ்திரேலியால இந்த அட்டாக்கிங் மோட கரெக்டா கொண்டு போனவங்க நான் பார்த்த வரைக்கும். மீதி இருக்கிற எல்லாருமே தேவர் க்ளூலெஸ். அவங்க வந்து ரொம்ப க்ளூலெஸ்ஸா தெரிஞ்சாங்க. மத்த எல்லாருமே உடனே கொலாப்ஸ் ஆனாங்க. ஈவன் ஜோ ரூட் ரன்னு மேல ரன்னு மழையா போஞ்சின ஜோ ரூட் ஒரு மாதிரி க்ளூலெஸ்ஸா தெரிஞ்சாரு இந்த 2 இன்னிங்ஸ்லயே. இங்கிலாந்து ஹவ் டு சேஞ்ச் தேர் அப்ரோச். யாராவது ஒருத்தவங்க வந்து டிஃபென்சிவ் ஸ்ட்ரென்த் ஆடி ஆகணும்.
இங்க வந்து உங்களால ஓவர் அட்டாக்கிங்ல சர்வை பண்ணவே முடியாது பவுலிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ்ல. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸும் எக்ஸ்பிளாய்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதுல வந்து மிச்சல் ஸ்டார்க் வந்து தன்னை ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் டேக் ஓவர் பண்ணிக்கிறார். மத்த யாரையுமே அவர் நம்பல. இந்த பிச்சில் வந்து கரெக்டா பவுலர்ஸ் வந்து அந்த ஃபுல் லென்த் டெலிவரி, அந்த சாரி அந்த குட் லென்த் ஷார்ட் ஆஃப் குட் லென்த் இந்த டெலிவரிஸை வந்து நல்லா எக்ஸ்பிளாய்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பர்த்ல கொடுத்தது வந்து பேட்ஸ்மேனை ரொம்பவே ட்ரபிள் பண்ணுச்சு. அது நல்லாவே பார்த்தோம். கேமரூன் கிரீன் வந்து மார்க்வுட் பால்ல வந்து கரெக்டா இங்க வாங்கினார். ஸ்டீவன் ஸ்மித் எல்போல வாங்கினார். ஆலி போப்பும் ஒரு அடி வாங்கினார் இந்த கை கிட்ட, எல்போ கிட்ட நினைக்கிறேன். இந்த மாதிரி அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ட்ரபிள் பண்ணிக்கினே இருந்துச்சு. இங்கிலாந்து வந்து நல்லா போட்டாங்க. நேத்து வந்து இங்கிலாந்தோட பவுலிங் வந்து பக்காவா இருந்துச்சு. அந்த ஒரு 150 140லே குத்திக்கினே இருந்தாங்க. அது ஆஸ்திரேலியாவை ட்ரபிள் பண்ணுச்சு. அதை வச்சு அவங்க ஒரு 40 ரன் ரீட் எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி 40 ரன், இந்த மாதிரி பிச்சில் 40 ரன் ரீடுன்றது உங்களுக்கு மென்டலி ஹை அட்வான்டேஜ். ஆனா அந்த அட்வான்டேஜை இங்கிலாந்தே கவுத்தி விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் என்னென்னலாம் சரியா பண்ணாங்களோ அது செகண்ட் இன்னிங்ஸ் அப்படியே மொத்தமா தப்பா பண்ணாங்க. ஒரு நல்ல ஸ்டார்ட்டும் கிடைச்சிது. ஸ்டார்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் அட்டாக்கிங்ல தான் போவேன்னு அதை வந்து அப்படியே கையில கொடுத்துட்டு போனாங்க. 65-1 இருந்தாங்க. ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்துச்சு. 65-75. அதுக்கப்புறம் அவங்களால அதை கேபிடலைஸ் பண்ண முடியல. அடுத்த 11 ரன்னுக்குலாம் 4 விக்கெட் இழந்துட்டாங்க. உடனே டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் ஒரே மாதிரி சிமிலர் டிஸ்மிசஸ். இந்த ஆலி போப்பு, ஹாரி ப்ரூக்கு, ஜோ ரூட் 3 பேருமே அந்த அவுட் சைட் ஆஃப் 5th ஸ்டெம்ப்ல போற பால் குட் லென்த் டெலிவரி. அதை வந்து ஸ்காட் பாலண்ட் வந்து கரெக்டா ஒரு அவரோட பொசிஷன் அந்த ரைட் ஆர்ம்ல இருந்து கொண்டு வந்து கரெக்டா வந்து அவுட் சைட் ஆஃப்ல கொண்டு போனாரு. நிக் வாங்கி கேட்ச் வாங்கினாங்க. இவரு மிச்சல் ஸ்டார்க் வந்து லெஃப்ட் ஆர்ம்ல இருந்து கொண்டு வந்து ஒரு மாதிரி இன்ஸ்விங்ல உள்ள போட்டாரு. அது வந்து இவர் இன்சைட் எட்ஜ் ஆகி அவுட் ஆனார். இந்த மாதிரி டிஃபென்சிவ் மைண்ட் செட் இல்லாம அட்டாக்கிங்ல போனா அதை வந்து கரெக்டா எக்ஸ்பிளாய்ட் பண்ணி எடுத்துட்டாங்க ஆஸ்திரேலியா. இவங்க வந்து இந்த கொஞ்சம் டாக்டிக்ஸ் மாத்தி ஆகணும். யாராவது ஒருத்தவங்க டிஃபென்சிவ் செட்ல ஆடலைன்னா இந்த சீரீஸ் இங்கிலாந்துக்கு வந்து ஒரு நைட் மேட்ச் சீரீஸா ஆகிடும். பேஸ்பால் ஆஸ்திரேலியால எப்படி ஆடணும்ன்றத நம்ம டிராவிஸ் ஹெட் இங்கிலாந்துக்கு போட்டு காட்டிட்டாரு. இப்போ அதை பத்தி தான் அடுத்து அப்படியே பேசலான்னு வரேன். ஆக்சுவலா இங்கிலாந்து செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னும் போது இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஆக்சுவலா செகண்ட் டே பெர்த்ல எப்படி பார்த்துட்டீங்கன்னா இதான் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் டே வந்து பவுலர்ஸ்க்கு சாதகமா தான் இருக்கும். போன பார்டர் கவாஸ்கர் டிராஃபி எடுத்து பார்த்துட்டீங்கன்னா இதே மாதிரி தான். இந்தியா டாஸ் வின் பண்ணுவாங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க, திணறுவாங்க, ஒரு 200க்குள்ள ஆல் அவுட் ஆவாங்க. திரும்ப ஆஸ்திரேலியாவை ஒரு 120 130 140 நினைக்கிறேன் அந்த ஒரு ரேஞ்சில் ஆல் அவுட் பண்ணிட்டு செகண்ட் டே பேட்டிங் வரும்போது இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ்ல 400+ டார்கெட்டை போஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸை காலி பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் மேட்சை ஒரு வின் எடுத்து லீட் எடுப்பாங்க. ஸோ இதுதான் பெர்த்ல பேட்டர்ன். ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா இது வரைக்கும் பெர்த்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் தோத்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டீம். அதாவது இப்போ இருக்க அந்த ஆப்டஸ் புது ஆப்டஸ் ஸ்டேடியம்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி எந்த டீமே தோத்ததே கிடையாது, இன்க்ளூடிங் இந்தியா. இந்தியா மட்டும்தான் ஒன்லி விசிட்டிங் டீம் இந்த 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 வென்யூல வின் பண்ண ஒரே டீம். அதாவது இந்தியா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியால டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க எல்லா மேட்ச்லயும். இந்தியா மட்டும்தான் போன டைம் பேட்டிங் எடுத்தாங்க, வின் பண்ணாங்க. இங்கிலாண்டும் அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாங்க. பட் செகண்ட் டேல அந்த பஸ் பால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா பஸ் பால் மாதிரியும் ஆடல. ஆக்சுவலா செகண்ட் டேக்கு பேட்டிங் நல்லா ஓப்பன் ஆகும் பெர்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்டர் ஸ்டேடியம்ல. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஒவ்வொரு பால்ஸும் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ரன்ஸ் அடிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ பால்ஸ் ஆடுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்க ஆட்டோமேட்டிக்கா பால்ஸ் ஆட ஆட ரன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஆன் த போர்ட். போன வருஷம் இந்தியா இதுதான் பண்ணாங்க இந்த வென்யூல, இந்த பர்டிகுலர் வென்யூல. பட் இங்கிலாந்து அதை பண்ண தவறிட்டாங்க. இது அதே சைட் செகண்ட் டே ஆஸ்திரேலியன் பேட்டிங்கை பார்க்கும்போது இந்த பிச்சிலையா இங்கிலாந்து பேட்டிங் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஹெட் டு மார்னஸ் லாபிஸ்டேன் அடிக்கிறத பார்க்கும்போது. ஸோ அதுதான் நான் கேட்க வரேன். இங்கிலாந்து தான் மிஸ்டேக் பண்ணாங்களா இந்த செகண்ட் டே பிச் வந்து எனக்கு ஓகேஷா இருந்துச்சு. ஸோ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அந்த அதர் ஹேண்ட் ஹெட் வந்து 140+ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு. எல்லா பவுலர்ஸையும் எப்படி சொல்றது, அப்படியே இந்த நவம்பர் 19க்கு போற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு 2-3 நாள் கேப் தான். ஆக்சுவலா அது நவம்பர் 19, இது நவம்பர் 22. ஒரு 3 நாள் கேப்ல தான் திரும்பி ஹெட் அதே மாதிரியான ஒரு நாக்கு தான் ஆடினாரு. ஸோ அது ஒன் டே மேட்ச், இது டெஸ்ட் மேட்ச்னால ஒரு 2 டேல முடிச்சுட்டு போயிட்டாரு. ஹெட் 200 டார்கெட்ட மோர் தென் 50% ஆஃப் த ரன்ஸ் அவரே அடிச்சுட்டாரு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? ஆஸ்திரேலியன் பேட்டிங் அண்ட் இங்கிலாந்து பேட்டிங் யார் மேல தப்பு? ஆக்சுவலா இங்கிலாந்து வந்து எந்தெந்த வகையில அவங்களுடைய மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறீங்க?
205 டார்கெட் பார்த்த உடனே எனக்கு வந்து மென்டல் அட்வான்டேஜ் இங்கிலாந்துக்கு தான் நான் நினைச்சேன். இந்த பிச்சில் வந்து உங்களுக்கு வந்து டஃபா தான் இருக்கும். ஆனா இங்கிலாந்து பவுலிங் செகண்ட் இன்னிங்ஸ்ல க்ளூலெஸ்ஸா இருந்துச்சு. அவங்க எதிர்பார்த்தது வந்து அவங்க மானஸ் லபிஷானுக்கு எதிர்பார்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓப்பனிங். நீங்க யாரா இருந்தாலும் நீங்க ரெடியா இருக்கணும். ஓப்பனிங் லபிஷன் வருவாரு, அவரு கூட இவரு அவர் ஓப்பனர் வெதரண்ட் இவங்க 2 பேர் வருவாங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. இவரு வந்து குறுக்க கௌசிக் வந்தான்ற மாதிரி நம்மால் எட்டு உள்ள பூந்துட்டு இவங்க செட்டிலாவே உள்ள இங்கிலாந்து பவுலர்ஸ் வச்சு அவங்க இங்கிலாந்து பவுலர்ஸ் இதை வந்து ஷார்ட்டா போட்டா நம்ம இது எடுக்கலாம், ஷார்ட்டா குட்லன் ஷார்ட்டா போட்டா இது பண்ணலான்னு. ஆனா டிராவிஸ் ஹெட்டுக்கு அதுவும் ஒரு ஸ்ட்ராங் ஜோன். அவரு ஒரு சில நேரம் அந்த மாதிரி ரொம்ப ஷார்ட்டா போட்டா இந்தியா கிட்டலாம் அவர் இஷாந்த் சர்மா கிட்டலாம் அவுட் ஆகியிருக்கிறாரு, அதுவும் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா இன்னைக்கு வந்து இன்னைய தேதிக்கு வந்து ஆன் திஸ் பர்டிகுலர் டே டிராவிஸ் ஹெட் அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கினார். இங்கிலாந்து பவுலர்ஸை வந்து செட்டில் ஆக விடாம பண்ணிட்டார். செகண்ட் இன்னிங்ஸ் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து ஸ்டார்ட் பண்ணப்ப அவர் அட்கின்சனு ஆர்ச்சரு நெருப்பு மாதிரி போட்டு இருந்தாங்க. அதை வந்து இவர் அப்படியே ஃபுல்லா ஒரு ஃப்ளோ உடைச்சிட்ட உடனே ரன்ஸ் ஸ்டார்டிங்லேயே வர ஆரம்பிச்ச உடனே இங்கிலாந்து பவுலர்ஸுக்கு அந்த ப்ரெஷரை அவங்களால கோப் அப் பண்ண முடியல. எப்படியா விக்கெட்ஸ் எடுக்கணும்னு அவங்க வந்து அடுத்தடுத்து போக போக அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் பாலா போட ஆரம்பிச்சுன்னு இருந்தாங்க. ஈஸியா அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒன்னும் அவங்க கிட்ட பெருசா க்ளூ இல்ல, மிக்ஸ் பண்ணவும் இல்லை வேரியேஷன்ஸ். ஸ்டோக்ஸ் வந்து லைனை மிக்ஸ் பண்ணினே இருந்தாரு, அதுல ஒரு கை மேல பலன் கிடைச்சது. இங்க வந்து அவர் ஸ்டோக்ஸ் வந்ததும் வந்து ஒரு 15வது ஓவர் மேலதான் வந்தாரு, அதுக்குள்ளே ஆல்ரெடி டென்ட்டை கொடுத்துட்டாங்க. டிராவல் செட்டை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு மட்டும் அவர் புரிஞ்சுக்கினார், இங்க வந்து நான் டிஃபென்ஸ் ஆடி சிங்கிளா எடுத்து இதை கொண்டு போக முடியாது. ஏன்னா இங்கிலாந்துக்கு அந்த மொமெண்டம் கிடைச்சிட்டா கஷ்டமாகிடும் உடனே அந்த மொமெண்டம் டீரைல் பண்ணணும்னு அவர் அட்டாக்கிங் மோட எடுத்துக்கினார். நீங்க எல்லாரும் பின்னாடி இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அதை தான் பண்ணாங்க. ஒரு பக்கம் 8 அடிக்கணும் நம்ம மேல சும்மா இது பண்ணுவான். ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், இங்கிலாந்து ஆர் க்ளூலெஸ். பிராண்டன் மெக்லாம் ஹேஸ் டு கோ டு டிராயிங் போர்ட் as soon as possible. இன்னும் 4 டெஸ்ட் இருக்குது, அதுக்குள்ள அவங்க வந்து அடுத்த டெஸ்ட்ல ஏதாவது அவங்க முழிச்சுக்கணும். அவங்க முழிக்க தவறிட்டாங்கன்னா இந்த சீரீஸ் இங்கிலாந்துக்கு வந்து 4-0 கூட தோக்குற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதேதான் ஆக்சுவலா இங்கிலாந்து. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இந்த சைடு ஹேசல்வுட், பேட் கமின்ஸ் மாதிரியான பவுலர்ஸ் கிடையாது. போலண்ட் இருக்காரு இந்த சைடு, ஸ்டார்க் வித் போலண்ட் அப்படிங்கிறது ஒரு டெட்லி காம்பினேஷன் தான். பட் ஸ்டில் அந்த 3 ட்ரையோ பேஸ் அட்டாக் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாட்ட இல்ல இந்த சம்மருக்கு. அப்படிங்கும் போது இங்கிலாந்துக்கு ஒரு ஒரு சின்ன எட்ஜ் இருந்த மாதிரி நான் பார்த்தேன். பட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் விளாண்ட உடனே டிசப்பாயின்மெண்ட். ஆக்சுவலா பிரெண்டன் டார்ஜெட் பெரிய அளவுல பவுலிங் போடல அப்படின்னாலும் இந்த பவுலிங் லைனப் நான் ஸ்டார்க்கு நானே போதுமே உங்களுக்கு இந்த இந்த பேட்டிங் லைனப்புக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல்ட் பண்ணாரு. ஸ்டார்க்கை பத்தி பேசிடுவோம். 35 year old லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். 7 விக்கெட் 7 for எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ அதே மாதிரி இங்கிலாந்துடைய டாப் ஆர்டர் காலி பண்ணதா இருக்கட்டும், ஆஷஸ்ல 100 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் ஃபர்ஸ்ட் எவர் லெஃப்ட் ஆர்ம் பேசர் இன் ஆஷஸ் டு டேக் 100 விக்கெட்ஸ் அப்படிங்கிறது. 100 விக்கெட்ஸ் டெஸ்ட் விக்கெட் எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஆஷஸ்ல மட்டும் 100 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு மிச்சல் ஸ்டார்க். 35 year old ஸ்டில் அதே மாதிரி எப்படி ஒரு யங் ஸ்டார்க்கு நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியான அதை விட ஒரு வலிமையான ஒரு ஸ்டார்க், ஒரு லெஜெண்ட் ஸ்டார்க் இன்னும் ஆஸ்திரேலியாக்காக போல்ட் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு வயசே ஆகாதா சார் அப்படிங்கிற மாதிரி தான் போல்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ இவரோட செட்டர் சேர்ந்த ஹேசல்வுட், பேட் கமின்ஸ் எல்லாம் ஆக்சுவலா இன்ஜுரி அந்த மாதிரி இன்ஜுரி ஆகி இந்த ஆஷஸ்ல இருந்து வெளியே இருக்கும் போது ஸோ இவரு ஸ்டில் எப்படி சொல்றது, அந்த ஃபிட்னஸ்லயும் சரி, மேட்ச் ஆன் மேட்ச் இவரு ஆக்சுவலா ODI T20 எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு சில பேட் ஃபேஸ் இருந்திருக்கும் மிச்சல் ஸ்டார்க்கு. பட் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் இந்த மனுஷனுக்கு டவுன்ஃபாலே வராதாயா அப்படிங்கிற மாதிரி தான் நான் அவருடைய டெபியூல இருந்து பார்த்துட்டே இருக்கேன். பெரிய டவுன்ஃபால் சந்திச்சதே இல்லை. டோர்னமெண்ட் ஆன் டோர்னமெண்ட் போல்ட் பண்ணிட்டே இருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு, ரிகார்ட்லெஸ் ஆஃப் த கண்டிஷன்ஸ். எந்த கண்டிஷன்ஸா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் பெர்ஃபார்ம் பண்றாரு. ஸோ ஸ்டார்க்கை பத்தி, ஸ்டார்க்குடைய பவுலிங்கை பத்தி ஒரு சில வேர்ட்ஸ் ப்ரோ. ஸ்டார்க் வந்து ஒரு பந்தய குதிரைங்க. அவர் எந்த ஃபார்மேட்டா இருந்தாலும் அவர் ஒரு பந்தய குதிரை. அவர் நம்பி நீங்க பெட்டு கட்டலாம். T20 மட்டும் நீங்க வந்து அவரோட ஃப்ளோ இருக்கும்போது நீங்க அவரை இது பண்ணலாம். மற்ற 2 ஃபார்மேட்டும் அவர் வந்து ஒரு மாதிரி கிங்கா தான் இருந்திருக்கிறாரு. டெஸ்ட்ல அசைக்க முடியாத ஒரு பிளேயர் ஸ்டார்க். இன்னைக்கு அவர் வந்த உடனே அவர் கையில அந்த ஷோல்டர்ல வந்து அந்த ஒரு பொறுப்பு இருக்குது, என் கையில தான் இந்த பவுலிங் யூனிட் இருக்குதுன்றத புரிஞ்சுக்கின்னு அவர் வந்து ஓவரே சும்மா சறுக்குன்னு கொடுத்தாரு கிராலிக்கு. கிராலியால செட்டிலாவே முடியல. கிராலி ரொம்ப தடுமாறினார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருக்கட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல அதே தான் நடந்துச்சு.
சொல்லி வச்ச மாதிரி முதல் ஓவர்ல தூக்குனாரு ராவ்லி. அந்த அந்த இது வாபிள் ஸ்விங் ஸ்கிராம்பிள் ஸ்விங். பாத்தீங்களா? எஸ் எஸ், வாபிள் ஸ்விங்ல போட்டு அந்த ஒரு விக்கெட் ஜாக் கிராவ்லிக்கு எடுப்பாரு. ஆக்சுவலா எனக்கு வாபிள் ஸ்விங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்க் போட்டு அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் போடும்போது அப்படி சொல்றது, ரீப்ளேல காட்டும் போது அது அப்படியே ஆடிட்டே போகும். ஸோ பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நம்ம லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் போடுறதை விட ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அந்த வாபிள் ஸ்விங் போடுறது, அவே ஃப்ரம் த பாடி எடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா இவருக்குமே பென் ஸ்டோக்ஸுக்குமே அந்த ஒரு வாபிள் ஸ்விங்ல தான் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுப்பாரு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் எடுப்பாரு. ஸோ அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. பட் அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்க, ஜாக் கிராவ்லியோட விக்கெட் அது அன்பிளேயபிள்லாம் கிடையாது, பட் கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு பாலும் கூட. ஸோ பாக்குறதுக்கே ஒரு டிலைட்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பால் ஃப்ரம் மிச்சல் ஸ்டார்க். இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு அன்பிளேயபிள் டெலிவரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஸ்டோக்ஸுக்கு போட்ட 2 பாலுமே கஷ்டமான பால் தான். ஸ்டோக்ஸ் வந்து பலியாட் ஆயிட்டார். 2மே அன்பிளேயபிள் டெலிவரி தான். அவருக்கு வந்து 2மே டப்பான பால். மத்த எல்லாருமே வந்து அவங்களோட டெக்னிக்ல வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்சு அவங்களோட அட்டாக்கிங் இதுல போனாங்க. டிஃபென்ஸுக்கு போயிருந்தா அந்த பால்ஸ் வந்து அவங்க அவுட் ஆகாம இருந்திருக்கலாம். நீங்க வந்து உங்களுக்கு ஆலி பூப்பு அவுட் ஆகுறாரு, அதே மாதிரி சிமிலர் டெலிவரில திருப்பியும் நீங்க வந்து அந்த திக்கி சேஜ் எடுக்கிற மாதிரி நீங்க ஏன் டிரைவ் ஆடுனீங்க? இங்கிலாந்து பேட்ஸ்மேன் டிரைவ்ல தான் அதிகம் அவுட் ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சு. அதிகபட்சம் அந்த ஃபால்ட் ஆமா, ஷாட்ஸ் கமிட் பண்ணதுல நிறைய இங்கிலாந்து தான் இருந்துச்சு, ஃபால்ட் ஷாட் பெர்சன்டேஜ்ல. உங்களுக்கு வந்து ஸ்டார்க் வந்து ஸ்டோக்ஸுக்கு போட்ட 2 பாலுமே அன்பிளேயபிள் டெலிவரிஸ். அதே மாதிரி டக்குட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போலண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா போட்டுனே இருந்தாரு, ஃபுல் அண்ட் டெலிவரி போட்டுனே இருந்தாரு. இவரு வந்து அழகா ஸ்ட்ரைட்லயே ஆடிக்கின்னு இருந்தாரு, பார்த்துனே இருந்தாரு ஸ்டார்க். கரெக்டா அந்த இன்சிங் மாதிரி ஒண்ணு கொடுத்தாரு, அந்த இது மிடில் ஸ்டம்ப் லைன்ல இன்சிங் மாதிரி கொடுத்தாரு. ஒண்ணுமே அவரால் க்ளூலெஸ் ஆயிட்டாரு டக்கெட். அந்த மாதிரி அவர் வந்து அந்த கேம் வந்து எப்படி அவர் வந்து கொண்டு போகணும்ன்றத வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொண்டு வந்தது ஆஸ்திரேலியாவுக்கு மிகப்பெரிய பலமா இருந்துச்சு. ஆல்சோ போலண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடி வாங்கினார், 10 ஓவருக்கு 60 ரன்னுக்கு மேல கொடுத்தாரு. போலண்ட் இல்லாம ஆஸ்திரேலியாவை சமாளிக்க முடியுமா? அதுதான் எனக்கு வந்து இங்கிலாந்துக்கு வந்து நான் அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னு நான் சொன்னேன். ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல போலண்ட் தன்னை மாத்தினார். ஓ, இதுதான் ஃபுல்லா போட்டு இருந்த ஆளு குட்ல இருந்து ஷார்ட் ஆஃப் குட்ல இருந்து போட ஆரம்பிச்சாரு. அதுவும் குட்ல இருந்து அவர் போலண்ட் கிட்ட என்ன தெரியுமா, அவர் ஒரு ஏசல்வுட் மினி வெர்ஷன் மாதிரி. இவர் ஏசல்வுட் ஸ்டெம்ப் லைன்லயே குத்திக்கினே இருப்பாரு, போலண்ட் அவுட் சைட் ஆஃப்ல அதே லைனை குத்திக்கினே இருப்பார், ஒரே லைனே போட்டுன்னு இருப்பார். இங்கிலாந்து ஃபாஸ்ட் பால் கமிட் பண்ண வச்சு அழகா ட்ராப் பண்ணார். இங்கிலாந்து வந்து ட்ராப் பண்ணாங்க. இன்னொன்னு நீங்க சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அட்கின்சனா யாரோ ஒருத்தவர் இந்த டீப் ஃபைன் லெக் வச்சுட்டு, அந்த டீப் ஸ்கொயர் லெக்ல லபிஷானை வச்சுட்டு அந்த தேர்ட் மேனா அந்த சைடு ஃபைன் லெக்கோ என்னவோ ஸ்கொயர் லெக் சைடு எல்லாம் வச்சுட்டு டாட்டா போட்டாங்க. டாட்டா போட்டது அவரு வந்து எதுவுமே யோசிக்கல, 6 அடிச்சிருவோன்ற மாதிரி அவர் தூக்கிட்டாரு. அந்த மாதிரி டிராப்ல மாட்டினாங்க இங்கிலாந்து. ட்ராப் பண்ணி தூக்குனாங்க. அதெல்லாம் தான் இங்கிலாந்துக்கு வந்து நெகட்டிவ் அட்வான்டேஜ் ஆகும். சரி, நெகட்டிவ் அட்வான்டேஜ் நம்ம மொத்தமா டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம், அது மாதிரி ஒரு வார்த்தை கிடையாது. இங்கிலாந்தோட டிஸ்அட்வான்டேஜ்ல இதெல்லாம் ஒண்ணு. இதுதான் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு, இங்கிலாந்தால சர்வே பண்ண முடியுமா இந்த சீரீஸ். ஸோ அதேதான் என்னுடைய அடுத்த கேள்வி, அதேதான் ஃபைனலா என் பண்றதுக்கு முன்னாடி. இங்கிலாந்து இந்த டோர்னமெண்ட்ல உள்ள வரணும் அப்படின்னா என்னென்ன மாற்றங்கள்லாம் செய்யணும்? ஏன்னா நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க, பிரெண்டன் மெக்கலம் டிராயிங் போர்டுக்கு போயிட்டு ஃபுல்லாத்தையுமே கலைச்சு போடணும், இந்த பஸ் பால்லாம் ஆடாம கொஞ்சம் 2-3 பிளேயர்ஸ் டிபிக்கல் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னு சொன்னீங்க. பிளேயிங் லெவன்ல சில மாற்றங்கள் கொண்டு வரணுமா? ஏன்னா ஜாக் கிராவ்லி தொடர்ந்து தடுமாறிட்டே இருக்காரு. அவருடைய அந்த அட்டாக்கிங் கேம் தான் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பையே பாதிக்குது, அண்ட் ஹோல் பேட்டிங் ஆர்டரே பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஸ்பின்னர் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பிரைமரி ஸ்பின்னரே ஜோ ரூட் தான். ஆஸ்திரேலியாவுக்கு நேதன் லயன் இருந்தாரு. ஒருவேளை இந்த டெஸ்ட் மேட்ச் ஒரு 3-4 நாட்கள் போயிருந்துச்சு அப்படின்னா இந்த டெஸ்ட் மேட்சோடைய ரிசல்ட் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் கையில போயிருக்கும். நேதன் லயன் வந்து ஒரு 4-5 விக்கெட் எடுத்து வின் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிருக்கும். பட் இப்போ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இங்கிலாந்து சைட்ல பாத்தீங்கன்னா ஜோ ரூட் மட்டும்தான் ஒரே ஸ்பின்னர். பெஞ்சில் பஷீர் இருக்காரு, வில் ஜாக்ஸ் மாதிரியான பிளேயர் இருக்காரு. இன்ஃபேக்ட் வில் ஜாக்ஸை கூட நீங்க ஓப்பன் பண்ண ஜாக் கிராவ்லிக்கு பதிலா ஓப்பன் பண்ண வச்சுட்டு ஒரு ஸ்பின் ஆப்ஷனையும் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பாப்பீங்களா, இல்ல இந்த பிளேயிங் லெவனே செட் பண்ணிக்கலாமா? ஸோ ஃபைனலா என் பண்றதுக்கு முன்னாடி அது ஒரு குயிக். அவங்க வந்து சிட்னி போற வரைக்கும் இன்னொரு ஸ்பின்னர் அவங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க. இந்த சிட்னி போனாதான் அவங்க வந்து இன்னொரு ஸ்பின்னர் அந்த மிக்ஸ்குள்ள கொண்டு வருவாங்க.
உடனே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவங்க போன விதம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து அந்த பேட்டிங் பேட்டிங் வந்து அவங்களுக்கு ஃபெயிலியரா இருந்தாலும் பவுலிங் அவங்க கொண்டு போன விதத்தை பார்த்தப்ப சும்மா ஃபயராட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவர் உட்டா இருக்கட்டும், அட்கின்சனா இருக்கட்டும், ஆர்ச்சரா இருக்கட்டும், 3 பேருமே. எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபயர் பவரோட இவங்க பவுலிங்கை கொண்டு போனா ஆஸ்திரேலியாவுக்கு டஃப் கொடுக்கலாம். இந்த டீம் வந்து சர்வைவ் ஆகணும்னா, அட்டாக்கிங்ல சர்வைவ் ஆகணும்னா இவங்களோட பவுலிங் அதுக்கு ஏத்த அந்த ஃபயர் பவரை கொடுக்கணும். பவுலிங் கொஞ்சம் டிராப் ஆனாலும் இவங்க என்னதான் நீங்க முக்கிய அட்டாக்கிங்ல ஆடினாலும் அழகா ஆஸ்திரேலியா அவுட் பிளே பண்ணிடும். நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஸ்பின்னர் கொண்டு போகலாம், அதுக்குன்னு நீங்க யாராவது ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கணும். நீங்க யார சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க? 3 பேருமே நல்லா பவுலிங் போடுறாங்க, ஆர்ச்சரு, உட்டு, அட்கின்ஸ். நீங்க வந்து பஷீரை உள்ள கொண்டு வரணும்னா நீங்க யாராவது சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். பிரைடன் கார்ஸ் இது வந்து எனக்கு டஃப்பான சாய்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா ஆஸ்திரேலியால ஸ்பின்னர்ஸுக்கு நீடு இருக்கு, அதிக தேவைப்படுமான்னு கேட்டா 50-50 தான். யாராவது ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி நீங்க குள்ள வச்சு கொண்டு போய்க்கலாம். அடுத்த மேட்சே மாத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. மேபி சிட்னி போகும்போது அடிலைட் போகும்போது தேவைப்படும். அடுத்த மேட்ச் அடிலைட்ல நடக்குதா, அது மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணு. அடுத்த அடிலைட் தான் நினைக்கிறேன், நாட் ஷோர். அடுத்து பாக்ஸிங் டே டெஸ்ட் 26 அடுத்த அடிலைட் தான், ஐ திங்க் சோ. செக் பண்ணிடுவோமே. இல்ல செக் பண்ணிடலாம். அடுத்தது பிரிஸ்பேன், செகண்ட் மேட்ச் பிரிஸ்பேன். எனக்கு தெரிஞ்சு பிரிஸ்பேனுக்கு கொண்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இதே டீம் தான் கொண்டு போவாங்க. மேபி கிராலிக்கு பதிலாக வேற யாராவது கொண்டு போகலாம். அதுவும் வந்து நீங்க உடனே வந்து நீங்க டீமை வந்து மாத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா, வந்து டூருக்கு வரீங்க 5 மேட்ச் டூருக்குன்னு, நீங்க ஃபர்ஸ்ட் மேட்சே ஒரு மாதிரி தோத்துட்டீங்கன்னா உடனே டீமை கலைச்சி போட்டீங்கன்னா டீம் செட் ஆகாது. அது ஒரு ஒரு டிமோரலைஸ் ஆகும். பார்க்கலாம் இங்கிலாந்து எப்படி கொண்டு போறாங்கன்னு. இவங்க பவுலிங்கு இவங்க பேட்டிங் அளவுக்கு ஃபயர் பவரா இருக்கணும். அது இருந்தாதான் இங்கிலாந்தால இந்த சீரீஸை சர்வை பண்ண முடியும். இல்லைன்னா ஆஸ்திரேலியா அழகா அவுட் பிளே பண்ணிடும். ஏற்கனவே WTCல இங்கிலாந்து வந்து 6வது இடத்துல என்னவோ இருக்குது. ஏதாவது சான்ஸ் கின்ஸ் ஃபைனலுக்கு போகணும்னா இனி வர்ற மேட்ச்ல எல்லாம் ஆடிதான் ஆகணும். இல்லைன்னா ஆஸ்திரேலியா அழகா தள்ளின்னு போயிடும் WTC ஃபைனலுக்கு. பார்ப்போம் இங்கிலாந்து என்ன பண்றாங்க அப்படின்னு. அடுத்த சில டெஸ்ட் மேட்ச் ஆக்சுவலா நாங்களே வந்து 5th டேல தான் நாங்க முடிப்போம், இல்ல 3rd 4th டே முடியும் இந்த டெஸ்ட் மேட்ச் போகும், அப்பதான் இந்த ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிருந்தோம். பட் 2வது நாளே முடிஞ்சு 3வது நாளே நாங்க வீடியோ போட வேண்டியதா வந்துருச்சு. ஸோ அடுத்த டெஸ்ட் மேட்ச் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஸ்டேடியம்ல டிக்கெட் எடுத்து போனவங்க ஒரு 40,000 இங்கிலாந்து ஃபேன்ஸ் இங்க இருந்து டூர் பண்ணி ஆஸ்திரேலியா போய் ஆஷஸ் பாக்குறதுக்கு வேண்டி போயிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அவங்களுக்குமே ஒரு ஏமாற்றமா இருக்கும். டிவில சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தவங்க எல்லாத்துக்குமே, ஏன்னா ஆஷஸ் அப்படிங்கும் போது எப்படி சொல்றது, இங்க இந்தியாலேயே அதுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேசஸ் இருக்கு. ஏன்னா இந்த ரைவல்ரி, இந்த ஹிஸ்டரி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். பட் 2 நாள்ல முடிஞ்சது எங்களுக்கு ஒரு ஏமாற்றம். ஸோ பார்ப்போம் அடுத்த 4 டெஸ்ட் மேட்சஸ் கொஞ்சம் ஃபயரா போகும், இன்னும் மோர் டிராமாட்டிக்கா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாங்களும் அடுத்த மேட்ச்ல என்னதான் ரைவல்ரி ஹிஸ்டரினாலும் சொல்லுங்க ப்ரோ, நீங்க சொல்லுங்க ப்ரோ. இல்ல நீங்க சொல்லுங்க, நான் வைண்ட் அப் பண்ற இதெல்லாம் வந்தேன், நீங்க சொல்லுங்க உங்களுடைய பாயிண்ட். என்னதான் ரைவல்ரி ஹிஸ்டரினாலும் இப்ப மக்கள் எல்லாம் இந்த பக்கம் ஆஷிஸ் போன ஒரே காரணம் சும்மா பர்ஃபார்மன்ஸ் மோசமா இருக்கு. இன்னைக்கு கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா என்னடா இது விக்கெட்டே உருமான்ற அளவுக்கு போயின்னு இருந்துச்சு. ஏதோ கடைசியில குல்தீப் 5 விக்கெட் ஆள் எடுத்ததுனால ஓரளவு நல்ல நிலைமையில இருக்குது. அந்த டெஸ்ட்டும் பேசும். எல்லா டெஸ்ட்டுமே நாங்க இனிமே நாங்க வந்து எல்லா முக்காவாசி இன்டர்நேஷனல் மேட்ச் கவர் பண்ற மாதிரி நாங்க ஒரு பிளான் வச்சிருக்கிறோம் ஃபார் ஃபாலோவர்ஸ். நீங்க எங்களுக்கு வந்து நல்லாவே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தரீங்க. அதுக்காகவே நாங்க இனிமே வந்து நடக்கிற எல்லா இன்டர்நேஷனல் மேட்சஸும் கவர் பண்ணலான்னு எங்களோட ஐடியா இருக்குது. இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச் முடிஞ்ச உடனே அன்னைக்கு நைட் 9:15 ஒரு லைவ் இருக்கும். இல்லையா லைவ் எங்களால் வர முடியல, மறுநாள் காலையில 10 மணிக்கு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்ட்ரீம் ஆகிடும். அந்த மாதிரி நாங்க எங்களோட ஷெடியூல் நாங்க கொண்டு போறோம். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும், சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். வைண்ட் அப் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஸோ அதேதான் ஆக்சுவலா நான் சொல்ல வந்து ப்ரோவே சொல்லிட்டாரு. ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்டர்நேஷனல் மேட்சஸ் சொல்லி நாங்க ஓவரால் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ அடுத்து ஆஷஸ் மேட்சஸ், இந்தியா ஆடக்கூடிய மேட்சஸ், என்னென்ன மேட்சஸ் எல்லாம் எங்களால் ஷெட்யூல் ஒதுக்கி பண்ண முடியுதோ ஸோ நாங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு வியூவா எடுத்துட்டு வரோம். நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறத
எங்களுக்கு ஏறுற அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் மூலயமாவே தெரியுது. ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றிகள். ஸோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் முடிஞ்ச உடனே லைவ் மூலியமாவோ இல்ல நார்மலா ரெக்கார்டிங் வீடியோ மூலியமாவோ உங்களை சந்திக்கணும். நன்றி, வணக்கம். அண்டில் தென், நன்றி வணக்கம் ஃப்ரம் கீகா அண்ட் ஹெச்பிடி ப்ரோ.